ஸ்ரீ வைகுண்டபதயே நமஹ. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சபாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். கங்கோத்பத்தி உற்சவத்தை முன்னிட்டு நம்பெருமாள் இன்று அம்மா மண்டபம் காவேரி கரைக்கு எழுந்தருளி இருக்கிறார். இந்த கங்கோத்பத்தி உற்சவத்தினுடைய விஷயம் நாம் அபயம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தில் முன்பே பதிவிட்டுள்ளோம். கங்கை உற்பத்தி உற்சவம். முன்பாக ஆகாயத்திலிருந்து பூமிக்கு கங்கை வந்த உற்சவத்தின் விவரணமே இந்த கங்கை உற்பத்தி உற்சவம் என்று பாரமேஸ்வர சம்ஹிதை ஸ்ரீபிரஷ்ன சம்ஹிதையில் வெகு சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. கங்கையானவள் பூமிக்கு வரும்பொழுது 8 விதமாக பிரிந்து அந்த கங்கை கங்கேச்ச யமுனே சைவா கோதாவரி சரஸ்வதி என்பதாக 8 நதிகளாக பூமியில் பரவகிக்கிறாள். எந்த நதி எந்த பேராக இருந்தாலும் அவற்றிற்கு அந்தரியாமையாக இருப்பவள் கங்கை என்பதனுடைய சூக்ஷ்மார்த்தம் தான் இந்த கங்கை உற்பத்தி உற்சவம். இந்த 8 நதிகளில் ஸ்நானம் செய்பவர்களுடைய பாவங்களை அந்த நதிகளே பெற்றுக் கொள்கின்றன. அதனால் அந்த நதிகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பாபங்களை போக்குவதற்காக தேரெழுந்தூர், ஸ்ரீரங்கம் முதலான எம்பெருமான்கள் அந்தந்த நதிகளுக்கு எழுந்தருளி அங்கே இந்த நதிகளுக்கு மங்களாசாசனம் செய்து அந்த நதிகளுடைய பாவங்களை போக்குகிறார். இப்படியாக நம்பெருமாள் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருளி இந்த காவேரிக்கு, இங்கே இருக்கக்கூடிய காவேரிக்கு வெகு சிறப்பான மரியாதைகளை தந்து அதனுடைய பாபங்களையும் போக்கி அந்த நதிக்கு ஏற்பட்ட பாபங்களை போக்குகிறார். அடுத்ததாக நம்பெருமாள் இங்கிருந்து வெளியாண்டாள் சன்னதி மேல அடையவளஞ்சான் வீதியில் இருக்கக்கூடிய ஆண்டாள், அந்த ஆண்டாளை அடைவதற்காக வளைந்ததனால் அதற்கு பெயரே அடைய வளைந்தான் தெரு என்று பெயர். அந்த வீதியில் இருக்கக்கூடிய வெளியாண்டாள் சன்னதிக்கு நம்பெருமான் எழுந்தருளி அங்கே அந்த ஆண்டாளிடம் மாலை மாற்றிக்கொண்டு மூலவர் ஆஸ்தான மண்டபத்திற்கு நம்பெருமாள் எழுந்தருளுவார். இப்படியாக இந்த கங்கோத்பத்தி உற்சவம் ஆடி 18ஆம் பெருக்கு இந்த உற்சவத்தை நம்பெருமாள் இன்று கண்டருளினார். நாமும் இதை சேவித்து அனைத்து விதமான மங்களங்களையும் பெறுவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதயே நமஹ.